ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம ஃபுட்டில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது வருமே ஒரு நிம்மதி. ஆஹா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரசத்தை மணக்க வச்சு சாப்பிட்லாமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம். பருப்பை நல்லா அலசினதும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 மீடியம் சைஸில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு தக்காளி மூழ்கிற அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பருப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற டைமில் புளி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவில் புளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவில் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1 மிளகா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே பூண்டு தோல் உரிக்காததா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு முக்கியமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கும் போது ரசம் நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக விசில் இறங்கினதும் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிய மேஷ் பண்ணிக்கலாம். பருப்பு மத்து இருந்ததுன்னா அதை வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஃபைனலாக. அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. முக்கியமான டிப்பே இதான், நம்ம மல்லித்தூள் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம ரசம் பண்ணும்போது புளியை விட தக்காளியோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இந்த பொருள் சேர்த்திங்கன்னா தான் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு ரசம் நமக்கும் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவில் மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசம் அதே மாதிரி கொதி வந்துடக்கூடாது. நல்லா நுரக்கட்டி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கொதி வந்துருச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக நுரக்கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ரசம் வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.